திமுக தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்போடையும் திமுக நிர்வாகிகள் எல்லாம் மிகுந்த பதற்றத்தோடையும் இருக்காங்க. ஏன்னா தேர்தல் தோல்வியை ஆராய்வதற்காக திமுக 36 பேர் அடங்கிய குழுக்களை போட்டிருந்தாங்க. அந்த குழுக்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணிட்டாங்களாம். அதோட அறிக்கைகளையும் தலைமைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். அந்த ஆய்வு அறிக்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பல ஊடகங்கள்ல செய்திகளா வெளியாகிருக்கு. இதுக்கு இடையில தான் தலைமை நமக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு பல நிர்வாகிகள் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு சில நிர்வாகிகள் தலைமை நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கட்சி மாதிரி நம்ம தலைமையவே மாத்திக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்களாம். உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தலைமை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும், தப்பு செஞ்ச நிர்வாகிகளை சும்மா விடாது அப்படின்னு தொண்டர்கள் முழுமையா நம்புறாங்க. அடுத்த வாரத்துல சட்டசபை தொடங்குது. அடுத்தடுத்த மாதங்கள்ல இடைத்தேர்தல்கள் வரப்போகுது. இதுக்கெல்லாம் மத்தியில திமுக தங்கள் நிர்வாகிகள் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம்.